நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா டாக்டர் தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? இப்போ தமிழ் புத்தாண்டு வரப்போகுது. 2026 தமிழ் புத்தாண்டு இது எப்படி இருக்கு மேம் பொதுவா? பொதுவாவே பாத்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பராப வருடம் எல்லா ராசிக்கும் ரொம்ப நல்லது நடக்க போகுது அப்படின்றதம்மா உண்மை. காரணம் என்ன அப்படின்னா 1/6/2026 குரு பயிற்சி நடக்க போகுது. குரு பயிற்சி நடந்து குரு மிதுனத்துல இருந்து கடகத்துல உச்சம் பெற்று அமர போறார். அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படிய போகுது. ஆக மேஷத்துக்கு 7 நாட்டு சனியா இருக்காரு சனி பகவான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கன்னிக்கு கண்டக சனியா இருக்காரு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு, கும்பத்துக்கு பாத சனியா இருக்காரு, மீனத்துக்கு ஜென்ம சனியா இருக்காரு. ஆக இந்த 5 ராசிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டங்கள் அப்படின்றது இருக்கதான் செய்து. அதுவும் 6ஆம் மாசம் வரைக்கும் தான். இவரு இந்த சனி மேல குருனோட பார்வை படியறதுனால சனி இந்த 5 ராசிகளுக்கு ஆல்மோஸ்ட் கெடுதலை செய்யணும் அப்படின்ற ராசிகளுக்கே அவன் கெடுதல் பலன்களை செய்ய முடியாது. ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறான். அதுக்கும் மேல மீதி இருக்க ராசிகளுக்கு அவன் நிறைய நல்லதுதான் செய்ய போறான். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா நல்லது செய்ய போறோம் அப்படின்றதம்மா உண்மை. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலாபலன்? தனுசு பாத்தீங்கன்னா இப்ப சனி பயிற்சி ஆனதுல இருந்தே நிறைய கஷ்டத்தை சந்திக்கிறாங்க அப்படின்றதுதான் உண்மை. கடன் வாங்கின இடத்துல கடனை திருப்பி செலுத்த முடியல. இவங்க கிட்ட இருந்து கைமாத்தா வாங்கிட்டு போனவங்க இவங்க சைடே தலை வச்சு படுக்க மாட்டேங்கிறாங்க. குடும்பத்துல ஏதாவது ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கு. இந்த தனுசு ராசி பர்சனாலிட்டிஸ்க்கு வீட்டுல மதிப்பு மரியாதையே இல்லை. ஓகேங்களா? இவங்களுக்கு எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா முக்கியமா வீட்டுல எந்த விதத்திலயும் இவங்களை ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்களை பாத்தீங்கன்னா ஒதுக்கி வைக்கிறாங்க, நெக்லெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்றது நிறைய சந்திக்கிறாங்க. குழந்தைங்களால மன உளைச்சல், கணவரால மன உளைச்சல், வேலை செய்யற இடத்துலயும் பிரச்சனை, இவ்வளோத்தையும் சந்திக்கிறவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள். இது பாத்தீங்கன்னா சனி பயிற்சி ஆனதுல இருந்தா இவங்க சந்திக்கிறாங்க அப்படின்னா நிறைய தனுசு ராசி அன்பர்கள் ரொம்ப காலமா இதெல்லாம் சந்திக்கிறாங்க அப்படிதான் சொல்லணும். ஒன்னும் கஷ்டம் கிடையாது, பல வருஷமா கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் தான். ஆனா தனுசு அப்படின்னாலே காலபுருஷனுக்கே 9ஆம் பாவம், பாக்கியஸ்தானம். அந்த ராசியே அதிர்ஷ்டமான ராசி தான். இவங்க நல்லவங்களா இருக்கிறதே பெரிய அதிர்ஷ்டம். என்னோட அறிவு எனக்கு மட்டும் பயன்படாம என்னை சார்ந்தவர்களுக்கும் நான் முழுசும் சொல்லி கொடுப்பேன். அந்த ஒரு மைண்ட் செட், அதுவே ஒரு பெரிய நல்ல குணம் இல்லையா? அதுக்கே ஒரு பெரிய அதிர்ஷ்டம். என்னால எல்லாராலையும் அப்படி முடியுமா? சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இவங்க அப்படி கிடையாது. அவ்வளவு ஒரு நல்ல குணம் உண்டு. அந்த நல்ல குணத்தினாலதான் இவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சரிங்களா? அவங்களே சொல்லிப்பாங்க, என்கிட்ட இருக்க நல்ல குணம் தாங்க நாங்க கஷ்டப்பட்டதுக்கு காரணம் அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்கள் சனியா அர்த்தாஷ்டம சனியா வந்ததுல இருந்து இன்னும் கொஞ்சம் இன்டென்சிஃபைட் ஆயிடுச்சு. 6ஆம் மாசத்துக்கு மேல குருனுடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படிய போகுது. சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறாரு, அமைதி ஆயிடுறாரு. சோ அது ஒரு பெருத்த ரிலீஃப். 2வது ராகு பகவான் 3ஆம் பாவம். தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் ஓவரா இருக்கும். மத்தவங்க செய்யற விஷயத்த, பயப்படுற விஷயத்த நான் ரொம்ப தைரியமா செய்வேன். நிறைய நேரம் 6ஆம் மாசத்துல இருந்து 12ஆம் மாசம் வரைக்கும் ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். ஏன்னா குரு பார்வை ராகு மேல இல்ல. ஒரு தப்பான விஷயத்த நான் ஸ்டிக் ஆன் பண்ணி அதுதான் என்னோட வாழ்க்கையினோட லட்சியம் அப்படின்ற மாதிரி இருப்பேன். அது சின்ன வயசு பிள்ளைங்க தப்பான பிள்ளைய லவ் பண்றது, மத்தியம வயசு பர்சனாலிட்டிஸ் பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம ஒரு பெரிய வீடு கட்டிக்கிறது, சம்பந்தமே இல்லாம ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதனால கஷ்டப்படுறது, வெளிநாட்டுக்கு போறேன்னு போய் கஷ்டப்படுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் வரதுக்கு வழிய வாய்ப்பு உண்டுமா. இதுல கவனம் அப்படின்றது வேணும். பாக்கியஸ்தானத்துல கேது, அப்பாக்கு இன்ஃபெக்ஷஸ் டிசார்டர்ஸ் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டுல போய் ஹையர் எஜுகேஷன், முக்கியமா மெடிக்கல், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரிசர்ச், இதெல்லாம் படிக்கிறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. அப்பானோட ஆரோக்கியத்துல கவனம் கண்டிப்பா வேணும். அப்பா வெளிநாடு போறதுக்கான பிராப்தமும் கூட உண்டு. 6ஆம் மாசத்துக்கு மேல 8ல குரு, அஷ்டமத்துல குரு போயிடுறாரு. இவங்க ராசியாதிபன் மறைஞ்சிடுறாரு. உச்சம் பெற்று இருந்தாலும் ஒரு சில விஷயத்துல கவனம் வேணும். ஆரோக்கியத்துல கவனம் வேணும், வண்டி வாகனம் போகும்போது கவனம் வேணும், மரபு வழி சொத்துக்கள்ல கவனம் வேணும், சொத்தை போய் பராமரிக்கணும், ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், சீக்ரசிஸ் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா ரொம்ப கவனம் வேணும். மாங்கல்ய ஸ்தானமும் அப்படின்றதுனால பெண்களா இருக்காங்க அப்படின்னா கணவனோட ஆரோக்கியத்துல கவனம். கண்டிப்பா மேம், இவ்வளவு விஷயங்கள் கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டோம். சோ அதனால தனுசு ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யணும்? தனுசுனாலே சிவ தனுசு தான். சிவ வழிபாடுதான் அவங்களுக்கு நிறைய உன்னதமான பலன்களை கொடுக்கும். நான் பார்த்த வரைக்கும் நிறைய தனுசு ராசி என்பர்கள் சிவனை வழிபாடு பண்ண மாட்டாங்க. இனிமேல் பட்டு வழிபாடு கண்டிப்பா சிவனை வழிபாடு பண்ணும்போது ஒரு பிரச்சனை இருக்கும், தீரும். கண்டிப்பா.